ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, மதி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பாவுக்கு சொல்றாங்க. "உண்மையாவா? இவள எப்படி போயிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா கேட்குறாங்க. "சரி, அவ என்ன ரேஞ்சில இருக்காங்க அங்க, அவங்க ஃபேமிலி" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போயிட்டு வரேன் ஒரு 8 மதியம் அவங்க வீட்டு வரையும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மாவும் சொல்றாங்க. மதியோட அப்பாவும் கிளம்புறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, ரேவதியோட வீட்ல இருக்காங்க. அங்க ரேவதியோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மதிய ஹோம்வொர்க் சொல்லிக் குடுத்துன்னு இருக்காங்க. ரேவதியோட குழந்தை பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு கை வலிக்குது, நான் எழுத மாட்டேன்" அப்படின்றாங்க. "இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, எழுதி முடிச்சுருங்க" அப்படின்றாங்க. முடிச்சோனே, "நான் ஹோம்வொர்க் முடிச்சுட்டேன்" அப்படின்னாங்க. "நான் விளையாட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "நீ விளையாட போறத அம்மாக்கு சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் விளையாட போறேன்" அப்படின்றாங்க. "வெளிய விளையாட போகாதப்பா, உள்ளவே விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட போறாங்க. "ஏதாச்சும் என்ன தப்பா நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மதி, என்ன நான் உன்ன போய் தப்பா நினைக்கிறது?" அப்படின்றாங்க. "இல்ல, உங்க அப்பா, அம்மாவ உங்கள போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சுட்டேன்ல, அதனால தான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "இல்ல, எல்லாம் சுரேஷ் பண்றது தப்பு தான். நான் என்னமோ அமைதியா தான் எங்க வீட்ல இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "அவரு எனக்கு கால் பண்ணி தேவையில்லாத பேசுனதுனால தான் அவருகிட்ட ஒரு முடிவ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஸ்டேஷன் போனேன். அங்க இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா, அம்மா வர சொல்லுங்க" அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க உங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரி விடு, எல்லாம் சுரேஷ் மேல தான் தப்பு. அவன் ஏன் தான் இந்த மாரி பண்றானோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல, என்ன வீட்ட விட்டு வெளிய போன்னு சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியல. அவரு ரொம்ப ஃபோன் பண்ணி பேசினாரு" அப்படின்றாங்க. "சரிம்மா விடு, வீட்ட விட்டு தப்பே பண்ணாம வீட்ட விட்டு வெளிய வெளிய போன்னு சொல்லிட்டு வெளிய போய் உட்கார்றது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு எனக்கு தெரியும், விடு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. "அப்ப நீங்களும் வீட்ட விட்டு வெளிய போய் உட்காந்துருக்கீங்களா? யார் உங்களோட வீட்டுக்காரர் போ சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி மதி கேட்குறாங்க. "சரி விடும்மா, உனக்கே 1008 பிரச்சனை. இதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.